எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், குளையன்கிரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். கணவனே கண்கண்ட தெய்வம், இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் இன்றைய தலைப்பு. அதாவது, இந்த உலகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் ஏதோ வளர்ந்து படித்து ஒரு வேலைக்கு சென்று திருமணம் செய்கிறோம். அவ்வாறு திருமணம் செய்து கணவன் மனைவியாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் குடும்பமாக வாழ்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அவ்வாறு பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு முன்னால், இணைவதற்கு முன்னால் பேச்சலர் வாழ்க்கையில் இருக்கின்றோம், ஆணும் பெண்ணும். அவ்வாறு பேச்சலர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கல்யாணம் ஆகவில்லையே என்று ஏங்குகிறோம், ஆணும் பெண்ணும். அவ்வாறு இயங்கும் பொழுது இரு வீட்டாரும் ஏதாவது இரண்டு பேரையும் பார்த்து பேசி ஒரு திருமணம் செய்வதற்காக ஆணையும் பெண்ணையும் இரு வீட்டாரும் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் அவ்வாறு திருமணம் செய்வதற்கு முன்னால் உடல் தகுதி இல்லையே, கல்வி தகுதி இல்லையே, பொருளாதார தகுதி இல்லையே, இருக்க வீடு இல்லையே என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வருந்துகிறோம். இருந்தாலும் இவ்வளவும் சம்பாதித்து விட்டு எப்பந்தான் கல்யாணம் பண்ணுவது என்று வருந்துகிறோம். ஆகையால் கல்யாண வயது என்பது 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே தான். ஆனால் இவ்வளவும் பொருளாதாரம், வீடு, உடல் தகுதி, கல்வி தகுதி, தொழில் என்று இவ்வளவும் சம்பாதித்து விட்டு இப்போ இருக்க காலங்களில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செய்து ஒரு கணவன் மனைவி ஆக வேண்டும் என்று நினைத்தால் வயது 30 தாண்டி போய்விடும். ஆகையால் என்ன தகுதி வேண்டுமென்றாலும் திருமணத்திற்கு வயது 25 30 வயதுக்குள் தான். ஆகையால் அதிகபட்சம். அதற்கு மேல் சென்று விட்டால் முருங்கைக்காய் முத்தி ஓடாகி போகும் என்பது போல மனித பருவம் தவறிவிடும். ஆகையால் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 25 30 வயதுக்குள் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் மனைவியாக இருந்து குழந்தைகளை பெற்று இல்லற வாழ்க்கையை துவங்கி அடுத்த தலைமுறையில் நன்றாக குடும்பமாக நல்லபடியாக வருவதற்கு 25 30 வயது தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டு கல்யாணம் முடித்தாலும், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் எவ்வளவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகள் இருந்தாலும் பார்த்து பேசி திருமணங்களை முடித்து ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் என்று ஒரே கணவன் ஒரே மனைவி என்ற கோட்பாடோடு நம் தமிழர்கள் வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆகையால் ஒரே கணவன் ஒரே மனைவி என்ற கோட்பாடோடு இருக்க வேண்டும். அப்படி பார்த்து பழகி பேசி எந்த குறைகள் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால் தெரிந்து கொண்டு அந்த குறையிலிருந்து மீண்டு வளர்ச்சி அடைந்து சந்தோஷமாக இருக்கிறதை கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல குடும்பத்துக்குள்ள அழகு. கல்யாணத்துக்கு முன்னால் இது இல்லையே அது இல்லையே என்று குறை சொல்லி கொண்டு பிறகு கல்யாணத்துக்கு பின்னரும் குறை சொல்லி கொண்டு இருந்தால் நல்ல கணவன் மனைவியாக வாழ முடியாது. ஆகையால் கணவன் மனைவி என்பது கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பெண்ணும் மனைவியே இல்லால் அகத்தியிருப்ப இல்லாத ஒன்றுமில்லை. மனைவி வீட்டில் இருந்தால் போதும், அவளுக்கு வீட்டு கணவனுக்கு இல்லாத ஒன்றுமில்லை.
நல்ல மனைவி இருந்தால், அதே போல் கணவன் நல்ல கணவனாக இருந்து சம்பாதித்து மனைவியே கண்கண்ட தெய்வம் என்று அவளும் இல்லை, வீட்டில் இல்லை என்றால் வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். ஆகையால் அவளை நல்லபடியாக பார்த்து அவள் கண்ணில் கண்ணீர் வருவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல, பெண்ணுக்கு குழந்தையைப் போல பெண்ணை வைத்து கொள்வது தான் ஒரு ஆண்மைக்கு அழகு. ஆகையால் அவ்வாறு வளர்ந்து சேர்ந்த 2 கணவன் மனைவி இருவரும் காலப்போக்கில் குழந்தைகளை பெற்று நல்ல கணவன் மனைவியாக வாழ வேண்டும். அதான் கணவனையே கண்கண்ட தெய்வமாக மனைவி நினைக்க வேண்டும். அவன் அறிவில்லாமல் இருக்கலாம், அல்லது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம், உழைப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டா உடல் தகுதி ஏதோ இல்லாமல் கூட இருக்கலாம். வாழ்க்கையில் பல குறைகள் வரலாம், போகலாம். ஆனால் கணவனையே கண்கண்ட தெய்வமாக நினைத்து அவன் சொல்லியே கேட்டு அவன் கூடவே அன்பாக இருந்து எந்த இதுவும் நினைக்காமல் வாழும் தமிழக பெண்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்த பெண்களாக வாழ்கிறார்கள். வெளிநாட்டிலே மனைவியை தவிர மற்ற எல்லாரையும், நம் நாட்டில் மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் அம்மாவாக பார்க்கிறோம். ஆனால் வெளிநாட்டில் அம்மாவை தவிர மற்ற எல்லாரையும் மனைவியாக பார்க்கிறார்கள். இதுதான் நம் நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் உள்ள வித்தியாசம். ஆகையால் இவ்வாறு கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற பெண்ணும் மனைவியே சிறந்த மனையாட்டி என்று நினைத்து அவளை தன் ஆயுள்காலம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு அன்பாக இருந்து கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருந்து குழந்தைகளை பெற்று நல்ல ஒரு சமுதாயமாக நாட்டிலே ஒருவருக்கொருவர் முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும். எந்த குறை இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின்னர் குறை சொல்லி கொண்டோ, கல்வி தகுதியையோ, உடல் தகுதியையோ, பொருளாதார தகுதியையோ குறை சொல்லிக்கொண்டு ஒருவருக்கொருவர் வெறுக்கும் தன்மையாகி வேற கணவனும் வேற மனைவியும் பார்க்கும் என்ற எண்ணமே கடுகளவும் மனதில் வராமல் அன்பாக ஒற்றுமையாக வாழ்வதுதான் நல்ல கணவனுக்குள்ள அழகு. அதே போல் நல்ல மனைவிக்குள்ள அழகு. கணவன் மனம் புண்படிமடி எதுவும் நடக்காமலும், மனைவி மனம் புண்படும்படி கணவன் நடக்காமலும் இருந்தாலே நல்ல கணவன் மனைவிக்கு உள்ள அழகாயிரும். எந்த இன்பம் துன்பம் வந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் சமாளித்து வாழ்வது தான் நல்ல கணவன் மனைவிக்குள்ள அழகு. ஆகையால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். எந்த குறையும் சொல்லாமல் அன்போடு வாழ்வது தான் நல்ல குடும்பமும் நல்ல பண்பாடும். ஆகையால் இதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பெண்களும் இல்லால் அகத்தியிருப்ப இல்லாதது ஒன்றும் இல்லை என்று நினைத்து அவளை நல்லபடியாக காப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.